வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா இன்வெர்டர் ஏசியோட ஒரு எரரை பற்றி தான். வாங்க அதை போய் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேஃப்டி ஹசார்டு எலக்ட்ரிக்கலில் ஒர்க் பண்ண போகிறோம். எலக்ட்ரிக்கலில் ரொம்ப சேஃப்டியாக ஒர்க் பண்ணணும். அதுவும் இது இன்வெர்டர் ஆகுறது. இன்வெர்டர் ஆனிச்சுன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சேஃப்டி நல்லா இது பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதுதான் அந்த போர்டு. நமக்கு இதுலேருந்து வெளியூர்லேருந்து அமுச்சு வச்சுருக்காங்க ஒரு ஃப்ரெண்டு. ப்ளூஸ்டாரோட போர்டு இது. ப்ளூஸ்டார் இன்வெர்டர் ஏசியோட போர்டு. இன்டோர் போர்டு, அவுட்டோர் போர்டு எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் ஒயரிங்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், கம்யூனிகேஷன் ஒயரு, லைன், நியூட்ரல் எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கேன். இன்டோர்லேயும் ஃபேன் மோட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆன் பண்ணிவிட்டேன். ஆன் பண்ணால் உள்ளேருந்து ஃபயர் ஆகுது, ஸ்பார்க் ஆகுது, ஸ்மோக் வருது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே பேர்ன் ஆகிருக்கு ஆல்ரெடி. அவுட்டோர் போர்டு சுத்தமாக ஆனே ஆகலை. அவுட்டோர் போர்டு ஆன் ஆகலை. அதுதான் எரர் வந்திருக்கு. ஆக்சுவலாக கம்யூனிகேஷன் எரர்னு சொன்னாங்க. என்ன பண்ணாலும் அது போக மாட்டேங்குதுன்னு. இங்கே பாருங்கள் என்ன ஆயிருக்குன்னு. போர்டில் உள்ள அடியில் ஐசி கிட்டே பள்ளி ஒன்று செத்து போயிருக்கு. பள்ளி பேர்ன் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், உள்ளே போய் எப்படி மாட்டியிருக்குன்னு தெரில. இங்கே பாருங்கள், எப்படி போணுச்சுனே தெரில. உள்ளே போய் ஃபுல்லாகவே பேர்ன் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே எரிஞ்சு போய் ஃபுல்லாக வெறும் கருவாடுன்னு சொல்லுவோம்ல, அப்படியே ஒரு ஹீட் ஆகி போய் போன் இது மட்டும்தான் இருக்குது, மிச்சம் எதுவுமே இல்லை. இங்கே பாதி எரிஞ்சு போகாமலாம் இருக்குது பள்ளி. ஷார்ட் ஆகி ஃபுல்லாக ஐசி, அந்த கீழே உள்ள சர்க்கியூட்டு எல்லாமே எரிஞ்சு போயிருக்கு. வேறு ஏதாவது இதில் ஐபிஎம் ஐசி ப்ளஸ் ஐஜிபிடி டயோட்ஸு இதெல்லாம் எதுவும் ஷார்ட் ஆகிருக்கா என்னன்னு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு வேறு ரெக்டிஃபயர் செக்ஷன் தான் எரிஞ்சு போயிருக்கு. இங்கே பாருங்கள், சர்க்கியூட் எதுவும் கட் ஆகிருக்கா, எரிஞ்சு போயிருக்கான்னு பார்க்குறதுக்கு மெத்தடு. மொபைலில் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி அடியில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கியூட் டேமேஜ் ஆகிருக்கா என்னன்னு தெரியும் க்ளீனாக. இங்கே பாருங்கள், இந்த ஒரு இடத்துல மட்டும் சர்க்கியூட் டேமேஜ் ஆகிருக்கு. மற்றபடி வேறு எங்கேயும் சின்ன சின்ன டேமேஜஸ் தான், பெருசாக ஒன்றும் டேமேஜ் இல்லை. இங்கே பாருங்கள், இப்போ நான் க்ளீன் பண்ணிவிட்டு வேறு ரெக்டிஃபயர் டயோடு போட்டேன். ரெக்டிஃபயர் டயோடுக்கு பக்கத்தில் ரெக்டிஃபயர் டயோடு அது. ரெக்டிஃபயர் ஐசிக்கு பக்கத்தில் உள்ளது பார்த்திங்கன்னா டயோடு, ஸ்காட்டி டயோடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஎஸ்பி டயோடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஜிபிடி இருக்கும். ஐஜிபிடிக்கு அப்புறம் ஐபிஎம் போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக எதுவும் ஷார்ட் இருக்கா என்னன்னு செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போதைக்கு எதுலேயும் ஷார்ட் இல்லை. ஐஜிபிடி இப்போ நான் மாற்றிட்டேன், வேறு ஐஜிபிடி நல்லா இருக்குது. டயோட்ஸ்லேயும் ஷார்ட் இல்லை, ஐபிஎம்லேயும் ஷார்ட் இல்லை. வேல்யூ தான் காட்டுது பாருங்கள், 00ன்னு வரும் ஷார்ட்டுனா. இப்போ ஐபிஎம் ஐசி செக் பண்ணிக்கலாம். ஒரு லெக்க பாசிட்டிவ் டு யூவிடபிள்யூ, நெகட்டிவ் டு யூவிடபிள்யூ நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுமாரி பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு கண்டினியூட்டி ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணிட்டேன், அதுவும் கரெக்டாக இருக்குது. அதாவது பொலாரிட்டியை மாற்றி வச்சும் செக் பண்ணிட்டேன், எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ என்னென்னா, இப்போ லோ சைடு, அதாவது எப்படின்னா 12 வோல்டேஜ், 5 வோல்டேஜ் ப்ளஸ் 15 வோல்டேஜ், இந்த ரெகுலேட்டர் சைடெலாம் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் ஷார்ட் இருந்தாலும் போர்டு உங்களுக்கு ஒர்க் ஆகாது. மேனுவலாக ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அவுட்புட்ஸு 5 வோல்ட் அவுட்புட்டு, 15 வோல்ட் அவுட்புட்டு, 12 வோல்ட் அவுட்புட்டு அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. 18 வோல்ட் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அந்த அவுட்புட்ஸில் ஃபுல்லாக ஷார்ட் இருக்கா இல்லையா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பள்ளி ஷார்ட் ஆனதுனால உங்களுக்கு ஹை வோல்டேஜ் உள்ளே ஏதாவது ஷார்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி செக் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே. எதுலேயும் ஷார்ட் இல்லை. பாருங்கள், இதுலேயும் ஷார்ட் இல்லை. பவர் செக்ஷன்லேயும் எதுலேயும் ஷார்ட் இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம பவர் சப்ளை கொடுத்து ஆன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு அந்த சால்ட்ரிங் பண்ணதெல்லாம் காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. பேர்ன் ஆன இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இது பண்ணியிருக்கேன். அதை க்ளீன் பண்ணிட்டு பண்ணுங்கள், இல்லைனா அந்த கார்பனே பக்கத்தில் ஷார்ட் ஆகி மறுபடியும் பேர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பக்காவாக அதை க்ளீன் பண்ணிவிடுங்க. அந்த பேர்ன் ஆன கார்பன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துருங்க, கரெக்டாக இருக்கும்.
ஃபஸ்ட்டு எப்போவுமே செக் பண்ணும்போது சர்வீஸ் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணும்போது சீரியஸ் லைனில் போட்டு செக் பண்ணுங்கள். டைரக்ட் லைன் வேண்டாம். சப்போஸ் எதுவும் ஷார்ட் இருந்து எதுவும் பவர் செக்ஷன்லையோ இல்லை எதுலேயோ ஐஜிபிடி ஐபிஎம் எதில் ஷார்ட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து சீரியஸில் போட்டிங்கன்னா மேஜராக போர்டு டேமேஜ் ஆகாது. சீரியஸ் லேம்ப் தான் எரியும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அடுத்த ஸ்டெப் நீங்கள் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் இப்போ சீரியஸில் தான் ஆன் பண்ணியிருக்கேன். போர்டு ஆன் ஆகிடுச்சு. பாருங்கள், லைட் பிளிங்க் ஆகுது. பிளிங்க் ஆகுது. எரர் கோட்ஸு இதுதான் அந்த ப்ளூஸ்டாரோட எரர் கோடு. இதில் ஃபுல்லாக உங்களுக்கு எல்லா எரர் கோட்ஸும் இருக்குது. ப்ளஸ் ஒயரிங் அவுடோரோட ஒயரிங் டயக்ராமும் இருக்குது. ஓகே, இப்போ டைரக்டில் போட்டிருக்கேன். டைரக்டில் போட்டு இப்போ ஆன் பண்ணலாம். பாருங்கள், ஆன் பண்ணியிருக்கேன். டைரக்டில் இன்டோர் ஆன் பண்ணிட்டேன். ஓகே, கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஒர்க்கிங் ஆகுது. ப்ரெஷர் தள்ளுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎம் எல்லாமே நல்லாயிருக்கு. ஆனால் நீங்கள் ஹீட் சிங் இல்லாமல் ரொம்ப நேரம் ரன் பண்ண முடியாது. ரன் பண்ணிங்கன்னா அதுக்கும் ஆஃப் ஆகிடும். ஏன்னா ஐபிஎம் ஐசி வந்து ஓவராக ஹீட் ஆகும். பாருங்கள், இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு ஐபிஎம் ஐசி ஹீட் ஆகுதுன்னு. ஏன்னா ஐபிஎம் ஐசி வந்து ஹீட்டை டிசால்வ் பண்ணுறதுக்கு தான் அந்த பெரிய ஹீட் சிங் போட்டிருப்பாங்க. அது இல்லாமல் டெஸ்டிங் பர்பஸில் ரொம்ப நேரம் ரன் பண்ணால் கூட, எம்டியில் ரன் பண்ணால் கூட ஓவராக ஹீட் ஆகும். அன்லோடில் இருந்தாலுமே ஹீட் ஆகும். அந்த மாதிரி ரொம்ப ஹீட் ஆனாலும் ஐபிஎம் ஐசி ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நேரம் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி எரர் வரும். ஆனால் அதிலே டெம்பரேச்சர் ப்ரொடக்ஷன் வச்சுருப்பாங்க. உள்ளே வந்து சென்சார் இன்பில்டாக இருக்கும். நிறையா ஐபிஎம்மில் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ப்ரொடக்ஷன் வந்து இன்பில்டாகவே இருக்கும். சில ஐபிஎம் ஐசியில் எக்ஸ்டர்னலாக கூட வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் வெளியிலேருந்து சென்சார் வச்சு ஃபீட்பேக் எடுப்பாங்க எம்சிக்கு மைக்ரோ கண்ட்ரோலருக்கு. சில ஐபிஎம்மில் இன்டர்னலாகவே வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு மேலே போகும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கட் அவுட் பண்ணிவிடும், ஆஃப் பண்ணிவிடும். அந்த மாதிரி தான் இதுவும். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓடிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஆஃப் ஆகிடும். ஐபிஎம் ஹீட் ப்ரொடக்ஷன் எரர் வரும். ஐபிஎம் ஓவர் ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு எரர் வரும். கம்ப்ரஸர் ட்ரைவ் ஓவர் ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு சில மாடலில் எரர் வரும். இந்த மாதிரி எரர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த டெம்பரேச்சர் ஓவர் ஆகுது அப்படின்ட்டு அர்த்தம். சம்டைம்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு எரர் வந்ததுன்னா, நல்லா ஐபிஎம் நல்லா இருந்தும் அந்த மாதிரி எரர் வந்ததுன்னா பிரிச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் சிங்க் பேஸ்ட் வச்சுருப்பாங்க. ஒயிட் கலரில் ஒரு பேஸ்ட் ஒன்று, ஹீட் சிங்க்காக ஒரு பேஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த அதாவது ஹீட்டு கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு. அதில் உங்களுக்கு வந்து ஏதாவது சரியாக ரொம்ப நாள் அது மெல்ட் ஆகி இதாகி வீணாக போயிடுச்சு, சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த எரர் வரும். நீங்கள் திருப்பி அந்த ஹீட் சிங்க் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு திருப்பி அதை மாட்டினீங்கன்னா சரியாயிடும். இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு பாருங்கள், நல்ல ஹீட் ஆகிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு இந்த சால்ட்ரிங் பேஸ்ட்டை எடுத்து அதில் வச்சு காட்டுறேன். அப்போ தெரியும் உங்களுக்கு எப்படி மெல்ட் ஆகுதுன்னு. வச்ச வேகத்துக்கு உங்களுக்கு வந்து அது மெல்ட் ஆகிடும். பார்த்திங்கன்னா இந்த ஐபிஎம்மில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வந்து இன்பில்டு. இதோட டேட்டா ஷீட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் 2 பின்னு, அது வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டு. இங்கே பாருங்கள் எப்படி டிசால்வ் ஆகுதுன்னு. உடனே அது வந்து எப்படி மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம வச்ச எல்லாமே மெல்ட் ஆகிடுச்சு உடனே. அந்தளவுக்கு ஹீட் ஆகுது ஐபிஎம் ஐசி. இப்போ நம்ம வந்து இப்போ எல்லாத்தையுமே நான் அசம்பிள் பண்ணிட்டேன். ஹீட் சிங்லேருந்து பேக்கிங்லேருந்து எல்லாமே அசம்பிள் பண்ணிட்டேன். எப்போவுமே போர்டு செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அசம்பிள் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஆன் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா அசம்பிள் பண்ண பிறகு சில போர்டு ஓடாது. சில பேர் அந்த மாதிரி கூட நடந்திருக்கு. சில போர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணும்போது பக்காவாக ரெடி ஆகிடும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு அசம்பிள் பண்ணி திருப்பி ஆன் பண்ணும்போது ஆன் ஆகாது, எரர் காட்டும் திருப்பி. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு லூஸ் கான்டாக்ட்னால். அந்த மாதிரி இருக்கிறதுக்காக எப்போவுமே ஒரு தடவை நம்ம 2 தடவை 3 தடவை நான் ஆஃப் பண்ணி செக் பண்ணி பார்த்துப்பேன், திருப்பி ரன் ஆகுதான்னு. அந்த மாதிரி ஒரு தடவையும் நான் செக் பண்ணி பார்த்துப்பேன். பாருங்கள், ஆன் ஆகிடுச்சு. அவுடோர் ஃபேன் மோட்டரும் கனெக்ட் பண்ணியிருக்கேன்.
பாருங்கள் இன்டோர் ஆன் பண்ணிட்டேன். இன்டோர் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் இன்டோர் ஆன் ஆகுது. இன்டோர் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் அவுட்டோர் ஸ்டார்ட் ஆகலை. இங்கே பாருங்கள் ஃபேன் ஓடாமல் தான் இருக்கு. இன்னும் சில மாடல் உடனே ஆன் ஆகிடும். இப்போ கேரியர்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன் பண்ண உடனே ஆன் ஆகிடும். எந்த ஒரு எரரும் இல்லை, நார்மலாக இருக்குது அப்படின்னா உடனே ஆன் ஆகிடும். சில மாடல் வந்து நீங்கள் என்ன தான் பண்ணாலும் கொஞ்சம் லேட்டாக தான் ஆன் ஆகும். இது ப்ளூ ஸ்டாரில் வந்து ஒரு 2 to 3 minutes ஆகும். கொஞ்சம் நேரம் இன்டோர் ஆன் பண்ணிட்டு வெயிட் பண்ணால் தான் ஆன் ஆகும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆன் ஆகிடும் பாருங்கள். நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அவுட்டோர் ஆன் ஆகிறதுக்கு. இன்டோர் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபேன் மோட்ரு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். ஃபேன் மோட்ரு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகும். இன்னும் ஸ்டார்ட் ஆகாமல் தான் இருக்குது. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவுட்டோர் ஃபேன் மோட்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கம்ப்ரஸரும் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகிடுச்சு கம்ப்ரஸரும். பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்லோ ஸ்பீட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்பீடு எடுக்கும். ப்ரெஷர் இப்போ இதாக ஆரம்பிச்சிருச்சு. டிஸ்சார்ஜ் ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் இன்னும் அவுட்டோர் ஃபேன் மோட்ரு ஓடுது, இன்டோர் ஃபேன் மோட்டரும் ஓடுது. உங்களுக்கு வந்து கேமராவோட ஃப்ரேமில் வந்து உங்களுக்கு ஃபேனோட ஸ்பீடு வந்து ஸ்லோவாக தான் தெரியும். ஏன்னா அது ஃப்ரேம் ரேட்டில் வந்து கேமரா வந்து ஃப்ரேம் ரேட்டில் தான் உங்களுக்கு வந்து பல்ஸில் தான் வந்து உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் ஆகும். அதனால் வந்து அதுக்கு ஈக்குவலாக அந்த பல்ஸ் வரும்போது தான் அந்த ஸ்பீடு வந்து தெரியாது, அது ஸ்லோவாக தான் தெரியும் அது ஃப்ரேம் ரேட்னால். இங்கே பாருங்கள் கம்ப்ரஸர் ஸ்பீட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ நல்லா போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து கம்ப்ரஸர் வந்து ஆன் ஆகி செக் பண்ணும்போது கொஞ்சம் கையை வச்சு ப்ரெஷர் கொடுத்து செக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் மேனுவலாக ப்ரெஷர் கொடுக்கும்போது ஆம்ஸ் ரைஸ் ஆகும். சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா ஆம்ஸ் ரைஸ் ஆகும்போது உடனே ட்ரிப் ஆகிடும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா கையை வச்சு பொத்துறதுக்குலாம் வந்து ஆஃப் ஆகக்கூடாது, கம்ப்ரஸர் ரன் ஆகணும். அதுக்காக தான் ப்ரெஷர் கொடுத்து பார்க்குறது. கையை வச்சு பொத்தி நல்லா ப்ரெஷர் கொடுத்து பார்ப்போம். கொஞ்சம் நேரம் ஓட 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 ஸ்பீடு எடுக்க கையை வச்சு பொத்தி பார்ப்போம். ஏன்னா கையை வச்சு பொத்திட்டு ஃபுல்லாக ப்ரெஷர் ஏற்றி டக்குன்னு ரிலீஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து தாங்கணும் அது. ஏன்னா அந்தளவுக்கு போர்டு வந்து எக்யூப்பாக இருக்கும். சப்போஸ் போர்டில் ஏதாவது வீக் இருந்ததுன்னா உடனே வந்து எரர் வர ஆரம்பிச்சிடும், கரண்ட் எரரு. பாருங்கள் நல்லா ஓடிக்கிட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது கம்ப்ரஸரோடது. உங்களுக்கு அந்த நாய்ஸை வச்சு தெரியும் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிறது நல்லபடியாக போகுதுன்னு. இப்போ நான் உங்களுக்கு ஆஃப் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் கம்ப்ரஸர் ஆஃப் ஆகிடுச்சு. அவுட்டோர் ஃபேன் மோட்டர் லாஸ்ட்டாக தான் ஆஃப் ஆகும். ஃபஸ்ட்டு கம்ப்ரஸர் ஆஃப் ஆகும், அப்புறம் இன்டோர் ஃபேன் ஆஃப் ஆகும், லாஸ்ட்டாக தான் கம்ப்ரஸர் ஃபேன் அவுட்டோர் ஃபேன் மோட்டர் ஆஃப் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இல்லைனா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி நான் ஹெல்ப் பண்ணுறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.